திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதார கதை. ஒருமுறை நாரதர் தனது தந்தையான பிரம்மனை பார்த்து, பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று சொன்னார். காசியபர் என்ற முனிவரின் தலைமையில் தேவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். யாகம் செய்தால் மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என பிரம்மன் கூறினார். யாருக்கு யாகத்தின் பலனை கொடுத்தால் பூலோகத்தில் நடக்கும் அட்டுழியங்களை தடுத்து நிறுத்த முடியும் என சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர். இது பற்றி பிறகு பிருகு முனிவர் என்பவரிடம் மற்றவர்கள் கருத்து கேட்டனர். பிருகு முனிவர் இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர். அவரது கர்வத்தை அடக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிருகு முனிவருக்கு பாதத்தில் ஞானக்கண் உண்டு. எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தியும் உண்டு. இதை பயன்படுத்தி மற்றவர்கள் மட்டம் தட்டுவதில் அவருக்கு அலாதி இன்பம். பிருகு முனிவர், நான் நேரடியாக அனைத்து லோகங்களுக்கும் சென்று எந்த கடவுள் பொறுமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன், அவருக்கே யாகம் செய்வோம் என்று கூறினார். அதன்படி அவர் முதலில் பிரம்மனிடம் சென்றார். அங்கே சரஸ்வதியும் பிரம்மனும் தனித்திருந்தனர். பிருகு அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார். பிரம்மா இதை கண்டித்தார். பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகில் பூஜையே நடக்காது என சாபமிட்டுவிட்டு சிவலோகம் சென்றார். சிவலோகத்தில் சிவபெருமான் பார்வதியுடன் தனித்திருந்தார். பிருகுமுனிவர் அங்கு இருந்தவர்கள் தடுத்தும் கேளாமல் நேரடியாக இருவரும் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார். சிவபெருமானுக்கும் கோபம் ஏற்பட்டது. அவர் பிருகுமுனிவரை கண்டித்தார். உடனே பிருகுமுனிவர், பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபமே கிடைக்காது, அதற்கே பூஜை நடக்கும் என சாபமிட்டார். அடுத்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றார். அங்கு விஷ்ணு சயன கோலத்தில் இருந்தார். அருகில் லக்ஷ்மி தேவி இருந்தார். பிருகு வந்ததை கவனித்தாலும் வேண்டுமென்றே கவனிக்காதது போல விஷ்ணு தூக்கத்திலேயே இருந்தார். உடனே பிருகு முனிவர் கோபத்துடன் மார்பில் எட்டி உதைத்தார். அந்த நேரத்தில் பிருகுவின் பாதத்தில் இருந்த ஞானக்கண்ணை அவருக்கு தெரியாமலேயே பெருமான் பிடுங்கி எறிந்து விட்டார். தன்னை உதைத்ததற்காக பெருமாள் கோபப்படவில்லை. உடனே உலகத்திலேயே பொறுமைமிக்க கடவுள் விஷ்ணுதான் என்பதை உணர்ந்து அவருக்கு யாகத்தின் பயனை கொடுப்பது என முனிவர்கள் முடிவு செய்தனர். இருப்பினும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்துக் கொண்டு இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டார். அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வெங்கடமலையில் உள்ள புஷ்கரணியில் தெற்கு கரையில் ஒரு